Hi friends, welcome to Economic Survey 25-26 highlights. Economic Survey என்றது UPSC, TNPSC, பேங்கிங் எல்லா எக்ஸாமுக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம ஆல்ரெடி இந்த டாபிக் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா இன்ஃப்ளேஷன் டேர்ம்டு அண்ட் க்ரோத். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். எல்லா எக்ஸாமும் கேட்குற ஒரு டாபிக். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்தியா ரெக்கார்டட் லோயஸ்ட் இன்ஃப்ளேஷன் ரேட், அதாவது வந்து ஏப்ரல் டு டிசம்பர் 2025 ஆவரேஜ், அதாவது கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது ஓவராலாக 1.7 தான் இருக்குது அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த எண்ட் இப்போ வந்து கரண்ட் எவ்வளோ, கோர் இன்ஃப்ளேஷனாக 4.62, ஹெட் இன்லைன் இன்ஃப்ளேஷனா 1.3 இருக்குது, ஃபுட் இன்ஃப்ளேஷன் -2.71 இருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்னா என்னன்னா ஓவரால் இன்ஃப்ளேஷன் ஆஃப் தி கண்ட்ரி. இதை வந்து எதை பேஸ் பண்ணினா கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அதை பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இதை வந்து ஃபுட், ஃபியூயல், கோர் ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து மோஸ்ட்டாக காமனாக ரிப்போர்ட் பண்ணுற இன்ஃப்ளேஷன் இதுதான். ஃபுட் இன்ஃப்ளேஷனா நேம்லேயே இருக்குது பார்த்தீங்களா, ஃபுட் அண்ட் பீவரேஜ் இது மாதிரி கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இருக்கும், அதை மானிட்டர் பண்ணுறது தான். இதில் வந்து கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இருக்குல்ல, ஹையஸ்ட் வெயிட்டேஜ் எதுனா அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் தான் தந்திருப்பாங்க. அரௌண்ட் 45% தந்திருக்காங்க. இது வந்து ஹைலி வாலிட்டபிள் ரிச்னு சொல்லுவோம் இந்த இன்ஃப்ளேஷன். ஏன்னா வந்து மான்சூனால் அஃபெக்ட் ஆகும், சப்ளை ஸ்டாக்ஸ், அதாவது ஒரு டைம் வந்து தக்காளி அது மாதிரி ரொம்ப விலை அதிகமாகல, ஒரு கிலோவே 50 ரூபா 100 ரூபா போகல, அது மாதிரி எல்லாம் இன்க்ளூட் பண்ணுறதுனால ஃபுட் இன்ஃப்ளேஷன் மோஸ்ட் வைட் இன்ஃப்ளேஷன் சொல்லலாம். கோர் இன்ஃப்ளேஷனா என்னன்னா இது மாதிரி ஷார்ட் டேர்மில் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து சேஞ்ச் ஆகல, அதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணுறது, அதாவது ஃபுட் அண்ட் ஃபியூலை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணுறது தான் கோர் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். இது வந்து என்னென்னா டிமாண்ட் சைட் ப்ரெஷரை வந்து ரிப்ளேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு மோர் ஸ்டேபிளான ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் பண்ணும்போது இது வந்து ரொம்ப மோர் ஸ்டேபிளான ஒன்று தான். இதை யூஸ் பண்ணி தான் ஆர்பிஐ வந்து பாலிசி வந்து டிசிஷனும் மேக் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்த்தோன்னா ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனாக எல்லா இன்ஃப்ளேஷனும் கவர் பண்ணுற மாதிரியும், ஃபுட் இன்ஃப்ளேஷனாக ஃபுட் ரிலேட்டடான இன்க்ரீஸ் ஆகுது. தென் வந்து கோர் இன்ஃப்ளேஷனாக அந்த ஃபுட் ஃபியூயல் அதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு கால்குலேட் பண்ண சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சஸ்டைன்ட் இன்க்ரீஸ் இன் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் ஆஃப் தி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். அதாவது ஒரு பொருள் வந்து விலை வந்து இன்க்ரீஸ் ஆகல, 50 ரூபா ஒரு கிலோ, அது வந்து அது மாதிரி இருக்கிறது 100 ரூபா வந்து ஒரு கிலோவாக மாறும்ல, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஓகேங்களா? சிம்பிளாக சொன்னோம்னா டிக்ளைனிங் பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம்ல, இப்போ அதே எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி வந்து ஒரு கிலோ வந்து 50 ரூபா இருந்துச்சா, இப்போ வந்து ஒரு கிலோ வந்து 100 ரூபா ஆகுமா? அப்படின்னா என்னது, மணியோட வேல்யூ வந்து முன்ன 2 கிலோ 100 ரூபாய்க்கு வாங்கினது இப்போ வந்து ஒரே ஒரு கிலோ தான் வாங்க முடியும். அப்படின்னா என்னது, மணியோட விலை பர்ச்சேசிங் பவர் வந்து கம்மியாயிருக்குன்னு சொல்லலாம். அதுதான் இன்ஃப்ளேஷன்றது. ஓகேவா? இன்ஃப்ளேஷன் வந்து என்னன்னா டைப்ஸ் பேஸ்ட் ஆன இண்டெக்ஸ் வந்து சொல்லலாமா. ஒன்று வந்து என்னன்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன், கன்சியூமர் லெவல் நம்ம வந்து எடுத்துக்கோங்கள, நம்மளை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க. இதை தான் வந்து இந்தியாவில் வந்து மெஷரிங் டூலாக யூஸ் பண்ணுறோம். இது வந்து யார் பண்ணுவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அவங்க தான் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் என்னன்னா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். இது வந்து என்னன்னா ஹோல்சேல் லெவல், அதாவது மேனுஃபேக்சரிங் லெவலில் பண்ணுவாங்களா, அதை வந்து கால்குலேட் பண்ணுறது. இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர். இதில் முக்கியமான ஒன்று என்னன்னா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸில் வந்து சர்வீஸ் செக்டர் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர் மட்டும் தான் ஆட் பண்ணிப்பாங்க. இன்ஃப்ளேஷன் வந்து எதனால் காசு பண்ணுன்னா, ஒன்று வந்து என்னென்னா டிமாண்ட்ஃபுல் இன்ஃப்ளேஷன். அதாவது வந்து என்னென்னா சப்ளையோட வந்து டிமாண்ட் வந்து அதிகமாச்சுன்னா ஒரு பொருளுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்கிட்ட 100 ரூபாய் இருக்குது, ஒரு பொருளோட விலை 100 ரூபாய் தான், ஓகேங்களா? அது வந்து 2 பேருக்கு டிமாண்ட் ஆச்சு, ஒருத்தங்க மட்டும் இல்லாமல் 2 பேருக்குன்னா அவங்க வந்து யார் அதிகமாக கொடுப்பாங்களோ அவங்களே தானே வாங்கிப்பாங்க. சப்போஸ் நான் 150 ரூபா தரேன், எனக்கு தந்துருங்க, அது மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது வந்து இன்ஃப்ளேஷன் காசு பண்ணல. அது மாதிரி பண்ணுறது டிமாண்ட்ஃபுல் இன்ஃப்ளேஷன். ஃபார் அதில் வந்து ஹை கன்சப்ஷன், ஃபிசிக்கல் ஸ்டிமுலஸ் இதெல்லாம் ஆட் பண்ணும். தென் வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், அதாவது ஒரு பொருளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாச்சுன்னா அதனாலையும் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். அதாவது ஒரு ரா மெட்டீரியல், அதாவது ஒரு பொருளை மேக் பண்ணுறது ரா மெட்டீரியல் ஒவ்வொன்றுத்தும், ஒரு சாப்பாடுன்னு எடுத்துக்காங்களேன், அதில் வந்து சாப்பாட்டுக்கு அது குழம்பு அது மாதிரினா ஒரு தக்காளி விலை இது பண்ணுறதோ இல்லாட்டி ஒரு நான்வெஜ் விலை இது பண்ணால் அதனுடைய ஓவரால் ஹோட்டல்லையும் வந்து ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, அது மாதிரி இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். அதுக்கு என்னென்ன ரீசன்னா ஹை வேஜஸ், புயல் ப்ரைஸஸ், இன்புட் காஸ்ட் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கீ இன்ஸ்டியூஷன் என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து என்னன்னா சிபிஐ ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆர்பிஐ என்னன்னா இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் அண்ட் மானிட்டரி பாலிசி பண்ணி இன்ஃப்ளேஷன் வந்து ஓவராலாக இன்க்ரீஸ் பண்ணாமல் பார்த்தது ஆர்பிஐ ஃபங்க்ஷன் தான். இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் என்னன்னா இந்தியாவில் வந்து 4% ப்ளஸ் ஆர் -2% இருக்கலாம். கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் பற்றி பார்த்தோம்ல, அதில் வந்து மேஜர் எக்கனாமிக்ஸில் ரெடியூஸ் பண்ணதில் இந்தியா தான் டாப் லெவலில் இருக்குது. ஓகேங்களா? பார்த்தீங்களா, இந்தியா தான் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அதிகமாக இருக்குது. தென் பிலிப்பைன்ஸ், ஃப்ரான்ஸ் அது மாதிரி போக ஓவராலாக வந்து இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதே ஜப்பான், பிரேசில், யூகே அந்த கண்ட்ரிலாம் பார்த்தா இன்ஃப்ளேஷன் வந்து நெகட்டிவ் ரேட் தான் இருக்குது. அதாவது இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத லெவல் இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து ஒரு டாப் லெவலில் இருக்குது. ஓகேவா? இது என்னென்னா வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்
IMF வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களா, இது வந்து ஃபிலிம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரிப்போர்ட் பண்ணி தான் நம்ம வந்து இதை சொல்லியிருக்கோம். ஓவரால் எடுத்துக்கிட்டால் இந்தியா வந்து ஒரு மேஜர் எக்கனாமிக்ஸ் இன்ஃப்ளேஷன் ரிடக்ஷன் 2025 எடுத்துக்கலாம். இன்ஃப்ளேஷன் டிக்ளைன் பண்ணுறத வந்து குளோபல் லெவலில் வந்து யூனிஃபார்ம் வந்து இல்லைன்னு, அதாவது இந்தியா வந்து ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்களா, ஆனால் ஒரு சில கண்ட்ரி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இன்ஃப்ளேஷன் வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் தான் இருக்குன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எக்கனாமிக் சர்வேல கொடுத்தது என்னன்னா, ஸ்ட்ராங்கான பேஸ் எஃபெக்ட் என்ன பண்ணுச்சுன்னா, ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது, அதுவும் முக்கியமாக வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி 25ல ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, பேஸ் அப்படின்னு சொன்னால அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதாவது இம்பேக்ட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர்ஸ் பிரைஸ் லெவல் ஆன் கரண்ட் இன்ஃப்ளேஷன் ரேட். If the last year's price were high, the current inflation appears lower. If the last year's price were low, the current inflation appears higher. அதாவது சிம்பிளாக சொன்னோம்னா, இப்போ இந்த வருஷத்தோட இன்ஃப்ளேஷன் வந்து ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணுற போது எது மாதிரி இருக்குது அது மாதிரி சொல்கிறது தான். டைப்ஸ் ஆஃப் பேஸ் எஃபெக்ட் வந்து 2 இருக்கும். ஃபேவரபிள் பேஸ் எஃபெக்ட், ஹை இன்ஃப்ளேஷன் இன் பேஸ் இயர், அதனால் என்ன ஆகும்னா லோயர் கரண்ட் இன்ஃப்ளேஷனாக மாறும். அதாவது சிம்பிள் எக்ஸாம்பிளோட பார்க்கணும்னா, 2024 வந்து ப்ரைஸ் ஆஃப் த ரைஸ் 100 150 ரூபா ஆச்சுன்னு வச்சுங்க ஒரு கிலோ, அது வந்து ஹியூஜ் ரைஸ் சொல்லலாமா. அதே 2025 என்ன ஆகிக்கணும் வச்சுங்க, 150 155 ரூபா ஸ்மால் ரைஸ் தான் வந்து லெவலில் தான் இன்க்ரீஸ் ஆகிக்கணும்னு வச்சுக்கலாம். அதனால் வந்து ஓவராலாக பார்த்தா ஆக்சுவலாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிக்குது, ஆனால் வந்து 2024 கம்பேர் பண்ணும்போது 2025 வந்து லோவாக தான் இன்க்ரீஸ் ஆகிக்குது. ஓகேங்களா, இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேவரபிள் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே செகண்ட் டைப் என்னன்னா அன்ஃபேவரபிள் பேஸ் எஃபெக்ட். ஃபர்ஸ்ட் என்னன்னா லோ இன்ஃப்ளேஷன் இந்த பேஸ் இயர், ப்ரைஸ் இயர் லோவாக இருக்கும், இதனால் வந்து என்னன்னா ஹை கரண்ட் இன்ஃப்ளேஷன் ஆகும். ஃபார் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாமா, ஆப்போசிஷன் கேஸ், அதாவது 2024 வந்து 100 ரூபாயிலேருந்து 102 ரூபாவை இன்க்ரீஸ் ஆகிக்குது, அதாவது வெரி வெரி ஸ்மால் பர்சன்ட் தான் ரைஸ் ஆகிக்கும் பார்த்துக்கலாம். அதே 2005 என்னன்னா 102 ரூபாயிலேருந்து 110 ரூபா அது மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேவா, நார்மல் ரைஸ். இப்போ பாருங்களேன், 2025 என்னன்னா வெரி ஹையாக இருக்குது, இதனால் வந்து அன்ஃபேவரபிள் பேஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேஸ் எஃபெக்ட்டை பற்றி கிளியராக பார்த்துட்டோம். இப்போ மூமெண்ட் எஃபெக்ட் பார்த்தோம்ல, அது அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பேஸ் எப்படின்னா இயர் டு இயர் பார்த்தோம்ல, ஆனால் மூமெண்ட் எப்படின்னா கரண்ட் மந்த் ஆன் மந்த் ப்ரைஸ் சேஞ்சஸை பற்றி பார்க்கும். ஓகேங்களா, இது வந்து ஃப்ரெஷ் இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் வந்து எது மாதிரி இருக்குது, அதாவது ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணி ஓவராலாக இது பண்ணால் பேஸ் இயர். மூவ்மெண்ட்னா மாதம் மாதம் கம்பேர் பண்ணுறது, அதனால் வந்து இதை வந்து ஷார்ட் டேர்ம் இண்டிகேட்டர்னு எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா, ஜனவரியில் வந்து ஒரு மில்கோட ஒரு லிட்டர் வந்து 50 ரூபாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். பிப்ரவரியில் வந்து என்னென்னா 55 ரூபாய் மாறி இருக்குது. ஓகேங்களா, ப்ரைஸ் வந்து ஒரு மந்த்லேயே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறோம். இதை தான் வந்து ஒரு மூவ்மெண்ட் ஷிஃப்ட், அதாவது ஜனவரிலேருந்து பிப்ரவரி ஒரு மந்தில் 5 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல, அதை தான் வந்து மூவ்மெண்ட் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். அதே இயர் வைஸ் கம்பேர் பண்ணல ப்ரைஸாக, அது வந்து என்னென்னா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஓவரால் வந்து கீ அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் மூவ்மெண்ட் சொல்லுவோம், அதே லோ ஆச்சுன்னா அது நெகட்டிவ் மூவ்மெண்ட் சொல்லுவோம். இது வந்து ஏன் நமக்கு வந்து இது வந்து தெரிஞ்சுக்கணும்னா, இது வந்து மூமெண்டம் எஃபெக்ட் மூலமா ஃப்ரெஷ் இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் வந்து எது மாதிரி இருக்குன்றாங்க, அதாவது கரண்ட் டிமாண்ட் ஆர் சப்ளை ஷாக் ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன் வந்து ரிட்டர்னிங்கா ஆர் ஈஸிங்கா அது மாதிரியும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாமா, பேஸ் எஃபெக்ட் அண்ட் மூவ்மெண்ட் எஃபெக்ட். அது வந்து பாஸ்ட் ப்ரைஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும், மூவ்மெண்ட் எஃபெக்ட் வந்து கரண்ட் ப்ரைஸ் இருக்கும், நேச்சர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக இருக்கும், ஏன்னா ஓவராலாக பேஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம்ல. அதே வந்து மூவ்மெண்ட் எஃபெக்ட்னா ரியல் ப்ரைஸ் சேஞ்ச் மந்த் சேஞ்ச் ஆகுதுன்னா அது மாதிரி சொல்லலாம். பாலிசி அலவன்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும், மூவ்மெண்ட் எஃபெக்ட் வந்து ஹையாக இருக்கும், ஏன்னா வந்து இது மாதிரி கரண்ட்டாக வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகும்ல, அது வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி நம்மளும் மாற்றுறதுனால. எக்கனாமிக் சர்வேல அடுத்து கொடுத்திருந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா, டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் செக்டரை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபார் என்னது கிரீன் கலர் என்ன இருக்குது, ரேஷியோ ஆஃப் சர்வீஸ் செக்டரோட கம்பேர் பண்ணுற போது 1.08லேருந்து 0.81 ஆகும். அதே அக்ரிகல்ச்சர் கம்பேர் பண்ணுறது 1.29லேருந்து 0.5 டிக்ரீஸ் ஆயிருக்கு மேனுஃபேக்சரிங் செக்டர். டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடுன்ற ஒரு நியூ டேர்மாக இருக்கா அப்படின்னா என்னென்னு கிளியராக பார்த்துக்கலாம் வாங்க. இது என்னென்னா சோர்ஸ் ரிலேட்டிவ் ப்ரைஸ் ஆஃப் பவர் ஒன் செக்டர் கம்பேர்ட் டு அனதர். இன்னும் சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, ஹவு மச் செக்டர் கெட்ஸ் இன் ரிட்டர்ன் ஃபார் வாட் இட் ப்ரொடியூஸ். ஓகேங்களா, ஒரு செக்டர் ப்ரொடியூஸ் பண்ணுது, அக்ரிகல்ச்சரோ மேனுஃபேக்சரோ சர்வீஸ் செக்டரோ யாரோ ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அது வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன் எடுக்கிறாங்க அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா, மற்ற செக்டரோட கம்பேர் பண்ணி எவ்வளோ ரிட்டர்ன் எடுக்கிறாங்கன்றது தான் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். மேனுஃபேக்சரிங் டிஓடி வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்ல, அது என்னன்னா பிரைஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் கூட்ஸ் ரைஸ் ஸ்லோவர் தென் அக்ரிகல்ச்சர் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் கூட்ஸ். மேனுஃபேக்சரிங் கெட்ஸ் லெஸ் வேல்யூ ஃபார் இட்ஸ் அவுட்புட். ஓகேங்களா, ஓவராலாக அக்ரிகல்ச்சரும் சரி சர்வீஸ் செக்டரும் கம்பேர் பண்ணுறது மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணால் லெஸ் வேல்யூ தான் கெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரி செக்டர் கம்பேர் பண்ணும்போது மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து 1.29லேருந்து 0.65 வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சு. சர்வீஸ் செக்டர் கம்பேர் பண்ணும்போது 1.08லேருந்து 0.81 வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு எக்கனாமிக் சர்வேல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மீனிங் என்னன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் சர்வீசஸ் பிரைஸ் க்ரோ ஃபாஸ்டர் தென் மேனுஃபேக்சரிங் பிரைஸ். ஓகேங்களா? மேனுஃபேக்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறதோட அக்ரிகல்ச்சரோ சர்வீஸ் நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணால் அதோட ப்ரைஸ் வந்து மேனுஃபேக்சர் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் வந்து இது வந்து இது டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா லோயர் டிஓடி மீன்ஸ் வந்து லோயராக ப்ராஃபிட்டபிள் கிடைக்குமா மேனுஃபேக்சர் செக்டருக்கு, அதனால் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கம்மியாயிரும். ஏன்னா வந்து கம்மியான ரிட்டர்ன் எடுக்கிறோம், அதனால் வந்து அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் செக்டர் தான் இன்வெஸ்ட் பண்ண இது பண்ணுவாங்க. க்ரோத் ரேட் வந்து ஸ்லோ ஆகும். ஜிபிஏல வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதே சிம்பிளாக ஒரு நிலைன்னு சொல்லணும்னா டிஓடி வந்து கம்மியாகிறது வந்து என்னன்னா அந்த செக்டர் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னா மேனுஃபேக்சரிங் வந்து டிக்ளைன் ஆகுதா டிஓடி, அது என்னன்னா மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து ஜிடிபியோட ஷேர் வந்து ஸ்டாக்னேட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் செக்டர் தான் அதிகமாக வந்து க்ரோ ஆகிட்டும் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் புரியலாம் கூட ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம் சொல்கிறேன், அதை பார்த்துங்க. இயர்லியாக வந்து ஒரு மிஷின் வந்து 10 யூனிட்ஸ் ஆஃப் ஃபார்ம் அவுட்புட் தருது. ஆனால் இப்போ வந்து ஒரு மிஷின் வந்து 6 யூனிட்ஸ் ஆஃப் ஃபார்ம் அவுட்புட் தான் தர்றது மாதிரி. ஓகேங்களா? டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்னா ஒரு என்னன்னா மேனுஃபேக்சரிங் செக்டர் டிஓடி வந்து ரொம்ப அக்ரிகல்ச்சர் செக்டர் கம்பேர் பண்ணாலும் சரி, சர்வீஸ் செக்டர் கம்பேர் பண்ணாலும் சரி ஒர்சன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் எக்கனாமிக் சர்வேல கொடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா ஃபேக்டர்ஸ் தட் மேட் இன்ஃப்ளேஷன் பீனிங். ஃபர்ஸ்ட் என்னன்னா பீனிங் இன்ஃப்ளேஷன்னா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. இது ஒரு நியூ டேர்மா, ஸோ எக்ஸாம்பிள் கேட்கறது பாசிபிலிட்டி இருக்கு. இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு லோ ஸ்டேபிள் ஆர் நான் டிஸ்ட்ரக்டிவ் டைப்ல இருந்தால் அது வந்து பீனிங் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? இதனால வந்து ஒரு க்ரோத் ஃபேக்டரோ இல்லை பர்ச்சேசிங் பவர் ஒருத்தர் வந்து அவ்வளோவும் அஃபெக்ட் பண்ணாது. அதனால இன்ஃப்ளேஷன் இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல, பேலன்ஸாக ஒரு லைட்டாக தான் இருக்கிற மாதிரி சொல்கிறது தான் வீனிங் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். இந்த இன்ஃப்ளேஷன் எதனால் வந்து நடந்துச்சுன்னா கீ ஃபேக்டர்ஸ், ஒரு சில கீ ஃபேக்டர்ஸ்னால தான் இந்த வீனிங் இன்ஃப்ளேஷன் வந்து வேர்ல்டு லெவலில் இருக்குது. ஓகேங்களா? எக்ஸப்ஷனலி இந்தியாவில். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா குளோபல் மெட்டல் ப்ரைஸஸ் வந்து மாடரேட்டாக இருந்துச்சு. அதாவது ஸ்டீல், அலுமினியம், காப்பர் ப்ரைஸஸ் இதுதான் மேனுஃபேக்சரிங் செக்டரில் முக்கியமாக வந்து யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல்ஸ். இதனால் ப்ரைஸ் வந்து அவ்வளோவும் ரைஸ் ஆகலை, மீடியமாக இருந்துச்சு. இதனால் வந்து என்னன்னா மேனுஃபேக்சரிங் செக்டர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதனால் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஓரளவுக்கு மாடரேட் இருந்துச்சு. இன்ஃப்ளேஷன் வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிடுச்சு. ரெண்டாவது என்ன, வெதர் கண்டிஷன் வந்து ஃபேவரபிளாக இருந்துச்சு. அதில் வந்து என்னன்னா பிலோ நார்மல் டெம்பரேச்சர், அப்புறம் மான்சூன் வந்து அபோவ் நார்மலாக இருந்துச்சு. இதனால் வந்து என்ன ஆகும், கிராப் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால் வந்து ஃபுட்டோட ப்ரைஸஸ், அதாவது ரைஸ், வீட் அது மாதிரி எஸ்எஸ்எல் கம்பேரிட்டிவ் ப்ரைஸ் வந்து கம்மியாச்சு. இன்ஃப்ளேஷன் வந்து ஓரளவு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. தேர்ட் ஒன்று என்னன்னா ஃபுட் கிரெயின் வந்து பேலன்ஸ் வந்து ஆப்டிமாக வச்சுருந்தாங்க. அது வந்து என்னன்னா கவர்மெண்ட் வந்து பஃபர் ஸ்டாக் அதிகமாக இருந்துச்சு. அதனால் வந்து ஏதாவது ஒரு ஃபுட்டோட வந்து ஷார்ட்டேஜ் ஆகும்போது வந்து இந்த பஃபர் ஸ்டாக் யூஸ் பண்ணி ப்ரைஸ் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகாமல் கண்ட்ரோல் பண்ண முடிச்சு. லாஸ்ட் என்னன்னா ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக வந்து ஜிஎஸ்டி ரேட்டை வந்து மாற்றினாங்க. நம்ம நியூஸ் பேப்பர் அனலைஸ் நிறைய டைம் பார்த்துருக்கோம்ல, அது என்ன ரேட்டுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இதனால் வந்து என்னென்னா டேக்ஸ் பர்டன் வந்து கம்மியாச்சு. இதனால் வந்து கன்சூமர் ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு ஆப்டிமாச்சு. ஓவராலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இந்த இன்ஃப்ளேஷன் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்களே, அது வந்து என்னன்னா சப்ளை சைட் ஃபேக்டர்ஸ் தான் ஓரளவு டாமினேட் பண்ணியிருக்கு. டிமாண்ட் சைடு வந்து அவ்வளவும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃப்ளேஷன் ரிலவெண்ட்டான எல்லா எக்கனாமிக் சர்வே சொல்கிறது டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதுக்கு ரிலவெண்ட்டாக நம்ம வந்து ஒரு சில ப்ராக்டிஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன். அது வந்து கரெக்ட் ஆன்சர் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் இன்ஃப்ளேஷன் மெயின்லி இண்டிகேட்? இன்க்ரீஸ் இன் இன்கம் லெவல், பி இன்க்ரீஸ் இன் பர்ச்சேசிங் பவர், சி சஸ்டைன் ரைஸ் இன் ஜெனரல் பிரைஸ் லெவல், ஆப்ஷன் டி fall in money supply. Question number 2, momentum effect in inflation refers to A, past year price changes, B, long-term price change trends, C, current month-on-month price changes, D, global price movements. Third question, which of the following contributes to beginning inflation? 1, favorable monsoon, B, improved food grains, third statement, moderate global commodity prices. Select the correct answer. Option A 1 only, option B 1 and 2, option C 2 and 3, option D all of the above. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 கொஸ்டின் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அவ்வளோதான், இன்னைக்கான டாபிக் வந்து கவர் பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம கண்டென்ட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சரி, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலும் சரி, கண்டென்ட் ஓகே இருந்தாலும் சரி, குட்டாக இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நாளைக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் டாபிக்கோட பார்ப்போம். ஓகே, பாய்.